உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றத்தை அணுகுமாறு பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு அறிவுறுத்தல். ஊழல் தடுப்பு வழக்கில் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறை என சட்டப்பேரவை செயலகம் விளக்கம். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் எம்எல்ஏ பதவியை மீட்டு தருவதற்கு பொன்முடி பேரவை செயலகத்தை அணுகலாம் என்றும் தகவல். தீர்ப்பை நிறுத்தி வைத்தால்தான் பதவிக்கு மீண்டும் வர முடியும், தண்டனையை நிறுத்தி வைத்தால் வர முடியாது என ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கற்பக விநாயகம் விளக்கம். குற்றவாளி என்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க சட்டத்தில் இடமில்லை என்பதால் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாது எனவும் கற்பக விநாயகம் கருத்து. மார்ச் 15ஆம் தேதி சேலத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல். 16ஆம் தேதி கன்னியாகுமரியிலும் 18ஆம் தேதி கோவையிலும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற உள்ளதாக உத்தேச அட்டவணை வெளியீடு. ஹரியானாவில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 114 சாலை திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. துவாரகா 8 வழி விரைவுச் சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். வேகமாக நடைபெறும் உள்கட்டமைப்பு பணிகள் மூலம் விரைவில் உலகில் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவாகும் என பிரதமர் மோடி உறுதி. துவாரகா விரைவுச் சாலை மக்களின் பயண அனுபவத்தை மாற்றும் எனவும் கருத்து. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட கால அவகாசம் கோரிய எஸ்பிஐ வங்கியின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். நாளை மாலை 5 மணிக்குள் தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு எச்சரிக்கை. மும்பையில் உள்ள எஸ்பிஐ மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை தொகுத்து வழங்குவதில் என்ன சிரமம்? தாங்கள் பிறப்பித்த மிக எளிமையான உத்தரவை பின்பற்ற எதற்கு கால அவகாசம் என எஸ்பிஐ வங்கி தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்களின் பட்டியல், அதை பணமாக்கிய கட்சிகளின் பட்டியல் என இரண்டையும் தனித்தனியாக வழங்க எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. எஸ்பிஐயிடம் தேர்தல் பத்திர தகவல்களை பெற்று மார்ச் 15ஆம் தேதிக்குள் இணையத்தில் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தல். தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் கெடு விதித்ததற்கு காங்கிரஸ் வரவேற்பு. ஜனநாயகத்தில் சமநிலை, வெளிப்படைத்தன்மையை உச்சநீதிமன்ற உத்தரவு உறுதி செய்யும் என மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் முடக்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக அரசின் சாதனைகளைப் போல அதிமுகவால் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா என்றும் தர்மபுரியில் நடந்த நலத்திட்ட விழாவில் பேச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில திட்டங்களை பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். இப்படி எந்த அரசாவது செயல்படுதா? 10 ஆண்டுகளா தமிழ்நாட்டை சுரண்டுனாங்களே, அவங்களால இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதா? உங்களுக்காக பாடுபட முடிஞ்சுதா? அவங்களால இப்படி ஒரு பட்டியலை போட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மக்களுக்கான ஒகேனக்கல் திட்டத்தையே முடக்கினதுதான் அதிமுக ஆட்சியோட சாதனை. சாதனை தான் இல்லைன்னா அவங்களால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கே நல்லா தெரியும். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவது சுற்றுப்பயணம் அல்ல, வெற்று பயணம் என முதலமைச்சர் விமர்சனம். புயல் மழையின் போது வராத பிரதமர் ஓட்டுக்காக ஓடோடி வருவதாகவும் குற்றச்சாட்டு. தேர்தலுக்காக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் துவங்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் முடிந்த பின் கட்டுமானங்களும் நின்றுவிடும் என கருத்து. அறந்தாங்கியில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ ஹசீஸ், 874 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய இபிஎஸ். அதிமுக ஆட்சியில் தும்மல் வந்தாலும் தம்மை பதவி விலகச் சொன்ன ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று இன்னும் ராஜினாமா செய்யாதது ஏன் என கேள்வி.
தமிழகத்தில் போதைப் புழக்கம் தங்கு தடையின்றி உள்ளதையே சோதனையில் பிடிபடும் போதைப் பொருட்களின் அதிகபட்ச அளவு காட்டுவதாக அண்ணாமலை கருத்து. திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்ததன் விளைவே போதைப் பொருட்கள் புழக்கத்துக்கு காரணம் என குற்றச்சாட்டு. திரையில் உலக நாயகனாக இருக்கும் கமல் அரசியலில் வடிவேலுவை விட காமெடியன் ஆகிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். திமுக வழங்கும் ராஜ்யசபா எம்பி பதவிக்காக இலவு காத்து கிளி போல் கமல் காத்துக் கொண்டிருப்பதாக கருத்து. சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல். நாட்டின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை கேட்டறிந்த பிறகு கொள்கை முடிவு என விளக்கம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 25வது முறையாக நீட்டிப்பு. மார்ச் 13ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சிறந்த படத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்றது ஓப்பன்ஹைமர். பல்வேறு பிரிவுகளில் 7 விருதுகளை குவித்து அபாரம். ஓப்பன்ஹைமர் படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் விருதை வென்றார் கிறிஸ்டபர் நோலன். சிறந்த நடிகருக்கான விருதை சிலியம் மர்ஃபியும், சிறந்த நடிகைக்கான விருதை எம்மா ஸ்டோனும் வென்றனர். வரும் ஐபிஎல் தொடரில் சென்னையில் நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் ஆன்லைனில் மட்டுமே விற்கப்படும் என தகவல். கூட்ட நெரிசலை தவிர்க்க சேப்பாக்கம் மைதான கவுண்டர்களில் டிக்கெட் விற்கப்படாது என்றும் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்